Hi மக்களே, welcome back to our channel. தோசை நல்லா இருக்கும். தோசை வந்து மனோஜ் பவனோட அருமையா இருக்கும். அது தனிப்பட்ட ஒரு ஹோட்டல் பேர் சொல்ல, மனோஜ் பவன்ல தோசை நல்லா இருக்கும். அந்த லெவலுக்கு இங்கேயும் நல்லா இருக்கும். The quality also is very good, neat and clean. Rendavathu, the rate also is very good, normal. For a normal people, we can have better food. Hi மக்களே, welcome back to our channel. நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு நான் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ கவர் பண்ண வந்திருக்கேன். இது வந்து தஞ்சை தம்பதிகள் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா சென்னை ஸ்டைல்ல இல்லாம தஞ்சாவூர் ஸ்டைல்ல தான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க வந்து இன்னொரு ஹைலைட் வந்து ஸ்வீட்டோட கொடுக்குறாங்க. ஹோட்டல் மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்லயுமே பண்ணாத ஒரு புரட்சி இவர் பண்ணிட்டு இருக்காரு. சாப்பிடுறவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயா கேசரி கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கேசரி கொடுக்குறாங்க, மற்ற நாட்களையும் இதேதான் இருக்குமா என்னன்றது நம்ம ஓனர் கிட்ட கேட்கலாம். ஓனர் பேச சொல்லியிருக்காங்க. கடையோட பேர் வந்து AKM டிஃபன் சென்டர். கரெக்டா அண்ணா மெயின் ரோட் எம்ஜிஆர் நகர்ல லொகேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் டெம்பிளுக்கு பக்கத்திலேயே இருக்கும். இந்த கடையில வந்து எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுமே தரமா கொடுக்குறாங்க சொல்றாங்க. இன்னொரு விஷயம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. நம்ம எடுத்தாலே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும், தரமாவும் இருக்கும். நம்ம மக்கள்கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம். நானும் உங்களுக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ப்ரோ, உங்க பேரு? என் பேர் அனல். எவ்வளவு நாளா இங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஒரு 2 வருஷமா சாப்பிட்டு இருக்கோம். நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். பிரைஸ் வந்து நல்ல நார்மலான பிரைஸா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். உங்களுக்கு இங்க ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன? தோசை நல்லா இருக்கும். தோசை வந்து மனோஜ் பவனோட அருமையா இருக்கும். அது தனிப்பட்ட ஒரு ஹோட்டல் பேர் சொல்ல, மனோஜ் பவன்ல தோசை நல்லா இருக்கும். அந்த லெவலுக்கு இங்கேயும் நல்லா இருக்கும். நல்லா அருமையா தரமா செய்வாங்க. கார சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கார சட்னி இருக்கு இல்லையா, இது ரொம்ப நல்லா இருக்கும். கார சட்னி டேஸ்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க. டெய்லினா 2 வருஷமா ஜனம் வந்து சாப்பிட்றது இல்லை. இந்த பக்கம் வந்தேன்னா கண்டிப்பாக சாப்பிடுவேன். பிரதரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள் நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால சாப்பிடுவேன். இதுல நான் சொல்லிதான் தெரியும். KK நகர்ல கிருஷ்ணர் கோயில் பக்கத்துல இந்த இடத்துல ஃபேமஸ் முருகன் அவர் பேரு. அவர் கடை தஞ்சாவூர், அவருடைய பூர்வீகம். அவர் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். அந்த வகையில பிராண்ட்னு சொல்ற மாதிரி அது இல்லாம எங்களுக்கெல்லாம், அதாவது நம்பி வந்து இங்க சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொன்னு பட்ஜெட், நம்ம பட்ஜெட்டுக்குள்ள இருக்கிற விட கரெக்டா இருக்கும். இன்னொன்னு அவருடைய அன்பா, அவருடைய ட்ரீட் பண்ற விதம், யாருமே கோவப்பட மாட்டாரு. கொடுங்க சாப்பிடுங்க, எல்லாம் ரெஸ்பெக்டா தான் பேசுவாரு. இன்னொன்னு அக்கா வருவாங்க, அவங்க மிஸ்ஸஸ் வருவாங்க, அவங்க இவருக்கும் இல்லை அன்பா காட்டுவாங்க. கையில காசு இல்லையா, பரவாயில்ல நாளைக்கு வந்து கொடுக்கணும். அதே மாதிரி கஸ்டமர் கரெக்டா வந்து கொடுத்துருவாங்க, யாரும் ஏமாத்த மாட்டாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில இத்தனை வருஷமா சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் சிறப்பா பண்ணணும் ஆசைப்படுறோம். நைட்ல டிஃபன் கொடுத்துருக்காரு. இப்ப சில பிரச்சனையால கொடுக்க முடியல. சீக்கிரம் நைட்ல டிஃபன் கடை கொடுங்க எங்களை ஆசைப்படுறாங்க. டேஸ்ட் வந்து இந்த கம்பேர்ட் டு அதர் ரோடு இதுல உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். And the quality also is very good, neat and clean. Rendavathu, the rate also is very good, normal. For a normal people, we can have better food. டெய்லியுமே காலையில பிரேக்ஃபாஸ்ட் இங்க தான் சாப்பிடுவீங்களா ஐயா? நான் இங்கே தான் சாப்பிடுவேன். அம்மாக்கு இங்கே தான் வாங்கிட்டு போடுவேன். Even though we are not supposed to take outside food, but nowadays because of the age, we couldn't able to prepare in the house, so we are taking and going. இங்க சாப்பிடுறீங்க இல்லையா, டேஸ்ட்லாம் எப்படி இருக்குமா? நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கு. எவ்வளவு வருஷமா சாப்பிடுறீங்க இங்க? நான் இங்க ஒரு 2 வருஷமா சாப்பிடுறேன். 2 வருஷமா. நான் இங்க வேலைக்கு வரேன். என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கடையில? எல்லாமே நல்லா இருக்கும். இட்லி வாங்குவோம், இட்லியும் பொங்கல் வாங்கிப்பேன், வடை வாங்கி. நான் வணக்கம்ண்ணா, உங்க பேரு? முருகேசன். கடை பேருனா? AKM. இது கரெக்டா லொகேஷன் மட்டும் சொல்லிடுங்கண்ணா. மெயின் ரோடு கிருஷ்ணன் கோயில், சிலம்பரம் ஆப்போசிட். சரி. நான் எவ்வளவு டைம், மார்னிங்ல என்ன டைமிங்ல என்ன டைமிங்? 7 to 12 வரைக்கும். 7 ல இருந்து 12 மணி. எல்லாமே டிஃபன் ஐட்டம் ரேட் எல்லாம் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க? என்னெல்லாம் கிடைக்கும்? 40 ரூபா பூரி, பொங்கல், கல் தோசை, பொடி தோசை, மசாலா தோசை, வடை, மசாலா வடை, மெது வடை, இட்லி. ரேட் என்ன? இட்லியோட ரேட் எவ்வளவு? எல்லாம் 8 ரூபா மேடம். வடை 8 ரூபா, இட்லி 8 ரூபா, எல்லாம் நார்மல் ரேட் தான். தோசை 22, 25, பூரி 2, 30 ரூபா, பொங்கல் 30 ரூபா. நைஸ் தோசைனா? ரைஸ் 30 ரூபா. இப்பதான் விலை ஏற்றணும். சுற்றுற 1 வருஷம் விலை ஏற்றணும். பாக்கி 20 தான் போட்டுருந்தோம். கடை போட்டு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் கூட நீ தான் விலை ஏற்றிருக்கோம்.
எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஊர் சைடு பேஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்றீங்களா இல்ல சென்னை ஸ்டைல்ல மாத்தி? ஊர் சைடு தான். அந்த சேப்பு ரெடி செஞ்சு லைவ் நம்ம சட்னி தான் அது. அந்த பேர் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா தான். அது வந்து நம்ம சட்னி தான். மெயின் சட்னி அதுதான் மெயினா நம்ம மட்டும் வர கஸ்டமர் வரவங்களே பெரும்பாலும் அதான் வருவாங்க. எப்படி நான் தஞ்சாவூர்ல இருந்து இங்க வந்த உடனே டிஃபன் கடை ஸ்டார்ட் போடலாமா? நான் வந்து ஃபர்ஸ்ட் போலீஸ் தான் வந்தேன். 10th முடிச்சுட்டு அது கிடைக்கல. அப்புறம் கம்பெனி வேலை செஞ்சேன். அப்புறம் எக்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ணேன். அது முடிச்சுட்டு பில்டிங் கான்ட்ராக்ட்ல எல்லாம் முடிச்சு லாஸ்ட்ல சாய்ராம் காலேஜ் போனேன். அங்க ஒரு 2 வருஷம் நான் கேட்டரிங்ல. எங்க வீட்டுல என் ஒய்ஃபும் வந்து ஹவுஸ் இதை சமைக்க போயிருந்தாங்க ஒரு ஆடிட்டர் வீட்டுக்கு. அவர் 2 பேரும் ஒன்னா கடை போடலாம்னா சேர்ந்து கடை போட்டோம். இப்போ சின்ன கடை தான் போட்டோம் ஆப்போசிட்ல. அந்த ஆப்போசிட்ல போட்டுருந்தோம். வரங்கிட்டு போட்டோம். ஒரு 5 வருஷம் ஆச்சு கடை போட்டு. 6 வருஷம் ஆகும். பேப்பர் யூஸ் பண்றது கிடையாது. எனக்கு காசு எது போனாலும் வாழை எல்லாம் கொடுக்குறது. நம்ம விரும்பி வராங்கன்னா அது என்னவோ அதான் கொடுக்க முடியும். இது நல்ல பொருள் தான். மற்ற எல்லாம் நல்ல ஐட்டம் தான். ஊர் ஐட்டம் தான் கொடுக்குறது எல்லாமே. மற்றபடி அந்த அஜினமோட்டா போடுறது மற்றபடி எதுவுமே கிடையாது. ஒன்லி லைவ் அப்படியே தான். தண்ணி அதோட நீட்டாக கொடுக்கும். வீட்டு சாப்பாடு போல தான் இருக்கும். போட்ட சாப்பாடு போல இருக்காது. நம்ம தேடி வராங்கன்னா அவ்வளோதான். சின்ன குழந்தை பெரியவங்க தேடி வராங்கன்னா நல்ல தாக்கமாக வராங்க. ஒருத்தர் ரிவ்யூ சொல்லும் போது சொன்னது என்னன்னா நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் கடையை ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டு இந்த இடத்த ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு கடை போட்டது நான் தான் பண்ணுவேன். மற்ற யாரும் நம்ப முடியாது. நம்ம தொழில் பண்றோம். நம்ம சுத்தமா வச்சோம்னா நாளைக்கு வந்து யாரும் நம்ம கவலை பண்ணக்கூடாது. ஒரு 12 மணி பார்த்தீங்கன்னா ஒண்ணு இருக்காது. கடை போட்ட தடமே இருக்காது. நான் சுத்தம் பண்ணி போவேன். ஒருத்தவங்களாட்டம் விட்டுட்டு போயிட்டு அந்த மாதிரி கிடையாது. நீட்டா சுத்தம் பண்ணி எல்லாம் கழுவி வச்சு போறது என் பொறுப்பு தான். மற்ற வேலையெல்லாம் விடுறது கிடையாது. நம்ம தான் எல்லாம் பண்றது. வருவேன், விநாயகரை கும்பிட்டு தான் வேலையை கடையை ஆரம்பிப்பேன். அவர் தான் மெயின். அவர் முடிச்சுட்டா கடையை ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் போயிட்டு 5 வருஷம் போயிட்டு நம்ம ஆண்ட மரத்துல அந்த கோயிலாம் போயிட்டு இருக்கு. பொண்ணை கட்டி ஊத்துட்டேன். அடுத்த பையன் வர பார்த்துருக்கேன். கொஞ்சம் இதாக ஊற்றலாம். ஃபைனலா நம்ம ரிவ்யூ போர்ஷன் வந்துட்டோம். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. இட்லி, தோசை, வடை, பொங்கல், கேசரி, பூரி வாங்கியிருக்கேன். பூரிக்கு வந்து கிழங்கும் அப்புறம் வந்து 3 வகை சட்னி கொடுக்குறாங்க. தேங்காய் சட்னி, கார சட்னி. இது வந்து தஞ்சாவூர் ஸ்பெஷல் சட்னியா. அது கூட வந்து சாம்பார் வாங்கியிருக்கேன். கேசரி வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்களே, அது குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிலாம் நான் பார்த்தேன். நெய் ததும்பு கொடுக்குறாங்க கேசரி. ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூப்பரா இருக்கு. அந்த ஸ்வீட்னஸ் நல்லா தெரியுது. ரொம்ப திகட்டுற மாதிரிலாம் இல்ல. நெய்யோட ஃபிளேவரும் இருக்கு. கொஞ்சம் சால்ட் போட்டிருக்காங்க அந்த ஸ்வீட்னஸ் தெரியறதுக்காக. சூப்பரா இருக்கு. அப்படியே முந்திரி பருப்பு எல்லாம் நிறைய வந்திருக்கு. எனக்கே நான் பார்த்தேன் நிறைய பேருக்கு வந்து எடுத்த உடனே கேசரி வச்சிடுறாங்க. இட்லில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இட்லி அப்படின்னாலே போகாது. செம்ம சாஃப்டா இருக்கு. எல்லாருமே அந்த ஸ்பெஷல் சட்னி குடுக்குறாங்க இல்லையா, அதுல இருந்தா அதை வச்சுதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் சாம்பார் எல்லாம் ஊத்தாம ஒருத்தர் வந்து இந்த கார சட்னி மட்டுமே வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அந்த ரெட் கலர் சட்னி, அது கார சட்னியா என்னன்னு அவர் சாப்பிட்டு பாத்துடலாம். பூண்டு சட்னிங்க. வரமிளகா, பூண்டு, தக்காளி இது மொத்தம் தான் போட்டு பண்ணிருக்காங்க. காரமா செம்மையா இருக்கு. பச்சை ரா ஸ்மெல்லோட சூப்பரா இருக்கு. இன்னும் 2 வகை தேங்காய் சட்னியும் கொடுத்துருக்காங்க. நார்மலா நம்ம யூஸ்வலா கிடைக்கிற அந்த தக்காளி சட்னி, வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு கார சட்னி மாதிரியும் பண்ணிருக்காங்க. அதையுமே நம்ம சாப்பிட்டு பாத்திரலாம். இட்லினா சான்ஸே இல்ல. மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு. ரொம்ப சாஃப்ட். எல்லாருமே இட்லி தான் சாப்பிட்டுட்டு போறாங்க. சட்னி எல்லாம் செம்ம திக்கா இருக்கு. தேங்காய் சட்னியும் அந்த கார சட்னியும் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் தான் போட்டிருக்காங்க. உடைச்சக்கல்லியோட டேஸ்டே எனக்கு அந்த அளவுக்கு வரல. செம்மையா இருக்கு. வேற லெவல். சாம்பார் கோச்சுக்கோல. இட்லினாலே சாம்பாரோட தான் நம்ம சாப்பிடுவோம். சாம்பாருமே நல்லா இருக்கு. சிறுபருப்பு சாம்பார் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப அந்த ஊர் ஸ்டைல்லயே ஆத்தென்டிக்கா பண்ணிருக்காங்க. அடுத்தது வந்து பூரி தான். பூரி வந்து செம்ம பெருசா இருக்கு. ஒரு பூரி வந்து 15 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கிழங்கோடயே ட்ரை பண்ணுவோம். உருளைக்கிழங்கு எல்லாம் வந்து திக்கா, இந்த பூண்டு எல்லாம் தட்டி போட்டு செம்மையா இருக்கு. இந்த டைஜஷனுக்காக எல்லாத்துலயுமே இவங்க பூண்டு சேர்த்திருக்காங்க. நானே சாப்பிட்டு முடிச்சிருவேன் போல. செம்மையா இருக்குங்க. உள்ள இறங்குறதே தெரியல. செம்ம சாஃப்டா இருக்கு. அந்த கிழங்கோட சாப்பிட்டதே அப்படியே வேற லெவல் ஃபீலா இருக்கு. அடுத்தது பொங்கல் தான் சாப்பிட போறோம். பொங்கலுக்கு வந்து அந்த கார சட்னி சூப்பரா இருக்கும். இருந்தாலும் நான் ரொம்ப காரம் சாப்பிடாததுனால கொஞ்சம் அந்த இன்னொரு சட்னி இருக்குல்ல, அது வேர்க்கடலை சட்னியா நான் கேட்டுட்டு வந்துட்டேன். பொங்கல் வந்து ரைஸே தெரியலங்க. செம்மையா அந்த ரைஸை ஸ்மாஷ் பண்ணி அந்த மிளகு, ஜீரகம், தாளிப்பு எல்லாம் ஏகப்பட்டது ஊத்திருக்காங்க. உள்ள போறதே தெரியல. செம்மையா அப்படியே வலிக்கிட்டு போறது. சூப்பரா இருக்கு. அந்த கார சட்னியோட சாப்பிடலாம். இந்த சட்னி வந்து எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு.
இன்னும் அதிகப்படியா பொங்கலுக்கு அடுத்து சாப்பிடுறது வந்து செட் தோசை தான் சாப்பிடலாம்னு நினைச்சேன். ஆனா வந்து பொங்கல்னாலே வடை வச்சுதான் சாப்பிடணும், இல்லைன்னா வந்து வடை கோச்சிக்கும். சோ வந்து இந்த வடையோட ஒரு பெரிய பீஸா எடுத்துக்கலாம் வடைய. பொங்கல் டேஸ்ட் செம்மையா இருக்குங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எல்லா டிஃபன் ஐட்டம்ஸுமே ரொம்ப ஹைஜீனிக்காவும் குவாலிட்டியாவும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்கு. ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து இவ்வளவு குவாலிட்டியா கொடுப்பாங்களா அப்படின்ற ஆச்சரியப்படுற அளவுக்கு செம்மையா இருக்கு எல்லாமே. கல் தோசை ஒரு செட்டு சாப்பிட்டாலே போதும், வயிறு திம்முன்னு ஆயிடும். ஒரு செட்னா 2. அதுக்குமே இந்த கார சட்னியோட தான் ட்ரை பண்ண போறேன். கார சட்னியை விடுறதா இல்லை நானு. சூப்பரா இருக்கு. காரம் பிடிக்காது அடிச்சு நவுத்துறேன்னு பாக்குறீங்களா? இன்னும் அந்த சட்னியோட டேஸ்ட் சொல்லவே வேணாம், வேற லெவலா இருக்கு. டேஸ்ட பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு அல்டிமேட். கல் தோசை வந்து செம்மையா இருக்கு. எனக்கு ஆடிட்டுனாலுமே அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. எல்லாருமே வந்து நைஸ் தோசை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் கல் தோசையும் எல்லாருமே கேட்டு சாப்பிடுறாங்க. நைஸ் தோசை, பொடி தோசை இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. நான் வாங்கல, அது ஒண்ணு சாப்பிட்டாலே நமக்கு வயிறு ஃபுல் ஆயிடும். மத்த எதையுமே ட்ரை பண்ண முடியாதுன்னு நான் வாங்கலைங்க. சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ரொம்ப திருப்தியான பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவேன். செம்மையா இருந்ததுங்க. அந்த பொங்கல்லாம் பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் பிரசாதம் மாதிரியே செம்மையா அந்த நெய்லாம் ததும அந்த அரிசியே தெரியாத மாதிரி மேஷ் பண்ணி நிறைய மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு செம்ம அல்டிமேட் டேஸ்ட், வேற லெவல். அந்த கார சட்னியை மட்டும் நீங்க மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அந்த கார சட்னி. இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பாட் இருந்ததா, டிஃப்ரெண்டா இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா நான் வந்து ரிவ்யூ எடுக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். பாய்.